ஹாய், எங்கள் வீட்டோட காலை நேரம் பார்க்கலாமா? சாட்டர்டே. நான் எப்போவுமே எழுந்து வந்தோடனே யார் மூஞ்சில் முழிக்கிறேனோ இல்லையோ அரிசி பக்கெட்டில் தான் முழிப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டு அரிசி தான் ஊற வைப்பேன். அதனால ஃபஸ்ட்டு அரிசி பக்கெட்டில் தான் எல்லாத்தையும் வேக வைக்கிறதெல்லாம் வேக வச்சுட்டு ஒரு வேலையாக செய்ய. இந்த டீ சில பேர்லாம் தண்ணியாக டீ தூள் மட்டும் நிறைய போட்டு குடிப்பாங்க. அது எப்படி தான் குடிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கெலாம் அப்படி குடித்தா பிடிக்காது. ஏலக்காய் விதை நல்லா எடுத்து தட்டி போட்டுட்டு இஞ்சிலாம் கூட நான் போடல. சூப்பராக டீ போட்டு ஒன்று குடிச்சிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டெல்லாம் கேட்டு சமைச்சு. அதனால் பாட்டு வச்சுட்டு பொறுமையாக இன்றைக்கி ஏன்னா நிறைய மதியத்துக்கெல்லாம் குருமாவோடே விட்டுடலாம். நிறைய டிஷ்ஷு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு குருமா தான் இன்றைக்கி. கொஞ்சம் ஸ்பைஸியாக வச்சுருந்தேன் ஏன்னா சாப்பாடுக்குன்றதால. நல்லா வதங்கிட்டு இன்றைக்கி உருளைக்கிழங்கு, கேரட், பச்சை பட்டாணி. இந்த பச்சை பட்டாணி சீசனுங்கிறதால நான் எல்லாத்துலேயும் பச்சை பட்டாணி ஏன்னா கிடைக்கும் போதே யூஸ் பண்ணிக்கணுன்றதால டெய்லியும் பச்சை பட்டாணி இல்லாமல் நான் சமைக்கிறதே இல்லை. எல்லாம் போட்டு நல்லா வதங்கிட்டு நான் கொஞ்சமாக மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் மல்லித்தூள் மட்டும் போட்டுட்டு வேணுங்கிற அளவுக்கு தனியான சூப்பராக இருக்கும். இட்லியோட நல்லா குண்டு குண்டாக இட்லியை சுட்டு காலையிலே இந்த குருமாவை ஊற்றி சாப்பிடும்போது அப்படி இருக்கும். நான் இதுக்கு தேங்காய், சோம்பு, கசகசா, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, அப்புறம் முந்திரி, பட்டை, லவங்கம், மிளகாவை நான் இதில் போட்டு அரைச்சி போட்டுருவோம். அப்போ ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றிட்டு ஒரு 4 விசில் விட்டோம்னா நல்லா சூப்பராக குருமா ரெடி ஆகிடும். இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி பெருசாக மதியத்துக்கு காயெலாம் இல்லாததால் ப்ரக்கோலி எல்லாம் போட்டு ஆனியன், பச்சை மிளகாலாம் போட்டு 3 முட்டை போட்டு ஆம்லெட் இது சந்தோஷ்க்கு ஊற்றியாச்சு. எங்களுக்கு மதியம் ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு இது சாப்பிட்டா ஃபில்லிங்காக இருக்குன்றதால 3 முட்டை. ஏன்னா கொஞ்சமாக சாப்பாடு காயெலாம் எதுவுமே பெருசாக தொட்டுக்கிறதுக்கு இல்லாததால் இந்த மாதிரி பண்ணியாச்சு மதியம். அப்புறம் கடன்னு சாப்பாடு கட்ட ஆரம்பித்தாச்சு. நிஜமாகவே இந்த இட்லிக்கும் குருமாவுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நைட்டும் தோசையும் ஊற்றி அதையே வச்சுக்கலாம். பாய். இன்னொரு வீடியோவில்